ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எழில் பேசுறேன். "உங்களுக்காக நான்" அப்படிங்கிற தலைப்புல இது 6வது எபிசோடு. இதுவரைக்கும் நான் 5 எபிசோடு பேசியிருக்கேன். அதுல என்னோட குழந்தை பருவம், என்னோட பிரைமரி ஸ்கூல், அந்த முதல் காதல பத்தி அப்பதான் ஆரம்பிச்சிருப்பேன். அதோட அந்த 5 எபிசோட்ல வந்து அத பத்தி நான் விரிவா பேசியிருப்பேன். ஆனா, அத நான் இப்ப கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி, என்னோட சைல்ட்ஹுட்ல நடந்த சில ட்ராமாஸ் இருக்கும். இது வந்து ஒரு பெண் குழந்தையா பிறந்த எல்லாத்துக்கும் இருக்க சாபமா? அம் இல்ல ஒரு பெண் அப்படிங்கிறனால இது நமக்குன்னு எழுதின தலையெழுத்தான்னு தெரியல. என்ன மாதிரி இத ஃபேஸ் பண்ண ஏகப்பட்ட பெண்கள் இருப்பாங்க கண்டிப்பா. இத்தன கோடி பெண்கள் அப்படின்னு ஒரு சர்வே இருக்கும்ல நம்ம நாட்ல. அதுல கண்டிப்பா ஒரு 99.9% வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாரி சில சின்ன சின்ன ட்ராமாஸ், பிரச்சனைகள் அப்படிலாம். அதுக்கப் அ இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த எபிசோட்ல வந்து நான் அத கன்டின்யூ பண்றேன். அந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரிய. இதுவும் என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டோரியில நடந்தது தான். இது ஏன் நான் இப்ப மெயினா பேசுறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ வர வர Instagram, நம்ம YouTubeல எல்லாம் பார்க்குறப்போ, நியூஸ்ல பார்க்குறப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை தான். எங்க பாப்பா வந்து இப்போ 9த் முடிச்சு 10த் போறாங்க. இந்த மாரி இப்ப வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்குறப்போ, எங்க பார்த்தாலும் சைல்ட் அப்யூஸு, ரேப் பண்றது, ஒரு வயசான பாட்டிய கூட விட்டு வைக்க மாட்றாங்க. குழந்தைங்கன்னு பார்த்து விட்டு வைக்க மாட்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா, நான் வளர்ந்தப்போ வந்து எங்க அம்மா நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. தப்பு பண்ணா அடிப்பாங்க. அதனால அம்மாகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பயம். அம்மாகிட்ட போய் எதுவும் பேசுறதுக்கு, ரொம்ப ஓப்பனா பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். நான் அம்மாகிட்ட எதையுமே ஒரு வயசு வரைக்கும் ஷேர் பண்ணிக்கவே இல்ல. ஆனா, ம், என்னோட கடந்த காலத்தலாம் ரொம்ப நமக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறப்போ, அதெல்லாம் இப்படிலாம் நம்மள யூஸ் பண்ணியிருக்காங்களா? இப்படிலாம் நம்மள வச்சு பண்ணியிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே! இப்படிங்கிற ஒண்ணு என்னன்னே தெரியலையே! அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்பதான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன் ஒரு டீச்சரா. ஏன்னா, அம் இப்போ வந்து இருக்க ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி தர்றோம். குட் டச் எது? பேட் டச் எது? ஒரு பெண் பிள்ளைக்காகட்டும், ஆண் பிள்ளைக்கும் ஆகட்டும், நம்மள நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல தொடக்கூடாது. இந்த மாரி இடங்கள்ல தொட்டாங்கன்னா, அதுக்கு பேரு பேட் டச். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து தைரியமா அவங்களுக்கு பேசி சொல்லிக் குடுக்குறோம். பட் அப்போ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸ் வந்து. ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸோ என்னமோ, எங்க அம்மாவும் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் எங்க அம்மாகிட்ட நான் போய் ஃப்ரீயா பேசாதனால, நெறைய விஷயம் நான் அம்மாகிட்ட ஷேர் பண்ணதே இல்ல. எனக்கு ஆனா, இந்த மாதிரி என் லைஃப்ல நடந்த சைல்ட் அப்யூஸ்ன்னு யோசிச்சு பார்க்குறப்போ, அம் எத்தன பேரு சொல்றது? எத்தன பேர நம்ம கவுண்ட் பண்ணி சொல்றது? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்ளோ ஒரு அசிங்கமா, அவ்ளோ ஒரு அவமானமா இருக்கும். அத நெனைக்கிறப்போ, ஒரு அருவருப்பா இருக்கும். அவமானம்னா எனக்கு அவமானமா இல்ல. இப்படியெல்லாம் இந்த உலகத்துல வந்து இருக்காங்களா? அதாவது நான் வந்து அதுக்காக ஜென்ரலா ஆம்பளைங்களே தப்பு அப்படியெல்லாம் நான் சொல்லல. எவ்வளவு அருவருப்பான மிருகங்கள் நம்மள சுத்தி அப்போ இருந்திருக்காங்க. இப்பயும் இருக்கிறாங்க. ஆனா, அந்த இப்படி அருவருப்பான ஒரு உலகத்துல நம்ம குழந்தைங்கள எவ்ளோ பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக் பேசுறேன். ஏன்னா, நம்மளே வந்து ஒரு விக்டிமா இருந்திருக்கோம் நம்ம லைஃப்ல. எங்கேயோ நடக்கல. அ நியூஸ்ல எங்கேயோ நான் கேள்விப்பட்டேன். இல்ல நியூஸ்ல பார்த்தேன். அப்படி நடக்கல. எல்லாருக்கும், எல்லா லேடீஸ்க்கும் அவங்கவங்க லைஃப்ல நடந்திருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இத கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், அவங்க லைஃப்ல இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும்? அப்படிங்கிறத தான் நான் பேசணும்னு நெனச்சேன். ஏன்னா, நம்ம ஒரு பொம்பள பிள்ளை வச்சிருக்கோம். இந்த ஜெனரேஷன் வர்றத பாக்க பாக்க பயமா இருக்கு. நம்ம பிள்ளைய சேஃபா வந்து வளர்த்துருவோமா? அவங்களுக்கு சேஃபா நம்ம அவங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி, அவங்களா அவங்களுக்கு அவங்க கால்ல நிக்கிற வரைக்கும், நம்ம எப்படி அவங்கள பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் அவங்கவங்களோட வீட்ல, அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. சைல்ட் அபியூஸ் பத்தி சொல்லுங்க. இந்த மாரி பேட் டச் பண்ணா உடனே வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லுங்க. ஏன்னா, நம்ம நம்ம நெனைக்கிற மாரி இந்த பேட் டச்சுங்கிற விஷயம் வந்து எங்கேயோ யாரோ ஒரு ஒரு டீச்சரு, ஒரு கடைக்கார அண்ணா, ஒரு தெரியாத மாமாலாம் பண்ணல. நம்ம வீட்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம நம்பி நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு போறோம் தெரியுமா? பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, ரொம்ப நம்ம கூடவே டிராவல் பண்றவங்க தான் இதுல அதிகமா இருக்காங்க. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ப வயசுலாம் ஞாபகம் இல்ல. மேபி ஒரு 3, 4த் படிச்சிருப்பேனா, 2ண்ட், 3 படிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது பார்த்தா, என்ன சொல்லி கூட்டிட்டு போனாங்க? ஒரு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிறது எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு
ஃபேமிலி இருக்காங்க. எங்க அயம்மாக்கு வந்து எல்லாரையுமே வந்து பிடிக்கும். எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. நம்ம கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி வேற ஒரு கேஸ்ட்ல தான் ஆப்போசிட்ல இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்களும் நல்லா பேசுவோம். அண்ணே அப்படின்னு தான் பேசுவோம். எங்க ஊர்ல காமனா வந்து எல்லாரையும் அண்ணா, அ அண்ணாலாம் கிடையாது. அண்ணே, அக்கா அப்படிதான் பேசுவோம். அப்ப எல்லாரையும் அண்ணன்னு தான் நான் கூப்பிடுவேன். அந்த மாரி ஏதோ என்னைய கூப்பிட்டு அவங்க வந்து பெயிண்டர் ஆக்சுவலி அவங்க. அவர் வந்து ஏதோ டிராயிங்லாம் பண்ணுவாங்க. நமக்கு சின்ன வயசுல நமக்கு இந்த கார்ட்டூன் வரைஞ்சு காமிச்சா, நமக்கு இந்த பொம்மையெல்லாம் இது பண்ணா நமக்கு பிடிக்கும்ல. அந்த மாரி ஏதோ வரையிறேன்னு என்ன கூட்டிட்டு போய் இந்த சாக் பீஸ், கலர் சாக் பீஸ்லாம் வச்சு இவங்க செய்றத பார்க்க ஆசையா இருக்கும். ஸோ இந்த மாரி என்ன கூட்டிட்டு போயி என்ன பண்ணாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. யாரும் ரேப் பண்ணல. நம்மள வந்து ரொம்ப அந்த செக்சுவல் அசால்ட்டுக்கு போகல. பட் ஆனா, அவங்க என்ன பண்ணாங்க? நம்மள கூட்டிட்டு ஏன் தனியா போனாங்க? நம்மள எதையோ தொட சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன எப்பயோ ஒரு இடத்துல ஒரு நேரத்துல வந்து நான் யோசிச்சேன் அப்டின்னா, அப்படியே அப்படி ஒரு அருவருப்பா இருக்கும். என்னடா இந்த உலகம்? என்ன நெனச்சு எனக்கு நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நான் எதையோ ஒண்ண தொட்டேன். ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த தொட்டேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்போ? நான் 2ண்ட் படிக்கிறப்போ, 3 படிக்கிறப்போ. அப்போ எவ்வளவு வக்ரமான உலகமா இருக்கு. நம்ம இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ நல்ல ஆண்களும் இருக்காங்க. நம்மளோட அப்பாவா, நம்மளோட அண்ணன் தம்பியா, நம்மளோட கணவனா, இல்ல நம்ம கூட வேலை பார்க்குற இடத்துல, இப்படி எல்லா இடத்துல நல்ல ஆண்களும் இருக்காங்க. ஆனா, அதுக்கு நடுவுல நெறைய மிருகங்கள் இருக்காங்க. இப்ப எதுக்கு நான் இந்த சிச்சுவேஷன சொன்னேன் அப்டின்னா, அந்த விஷயத்த அந்த வயசுல யாரு, எதுக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியாம எவ்வளவு குழந்தைங்க வந்து அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல தேவையே இல்லாம இந்த மாரி பிரச்சனைகள்ல மாட்டி, அது வந்து அப்ப எனக்கு தெரியல. அப்ப நான் மறந்துட்டேன். சின்ன வயசுல எனக்கு அதெல்லாம் நான் போய் அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கிறதே நான் சொல்லல. நம்மள தப்பா யூஸ் பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா, ஒரு கட்டம், ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம், ஒரு பருவத்துக்கு அப்புறம், அம் நமக்கு தெரியும்ல, ஒரு மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்னா என்ன? ஃபீமேல் அப்பலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இப்படி நம்மள பண்ணாங்களோ! இதுவோ! அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவ்ளோ ஒரு ட்ராமாவா இருந்தது எனக்கு லைஃப்ல. பட் ஆனா, கடவுள் புண்ணியத்துல அதெல்லாம் நான் மீண்டு, தாண்டி வந்து, இத நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுறேன். நம்ம சமூகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கே எனக்கு 35 வயசுக்கு மேல ஆகியிருக்கு. இந்த நிலைமை கண்டிப்பா நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட பிள்ளைங்களுக்கு வரவே கூடாதுங்க. அதுதான் நான் இப்போ பேசுறதுக்கு காரணம். ஏன்னா, எத்தனையோ இப்ப கேட்கிறோம். அ கேஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுல எல்லாம் வந்துட்டு இப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, இந்த இடத்துல இப்படி பண்றாங்க. அப்படின்னு நம்ம வந்து நியூஸா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அது நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்குங்கிறத ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறப்ப எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமாங்க? அதுவும் எனக்கு இன்னொரு பெண் குழந்தை எனக்கு இருக்குன்னு யோசிக்கிறப்போ, ஐயோ! இந்த பொல்லாத உலகத்துல நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு தான் இருக்கு. அதனால தான் நான் என் குழந்தைகிட்ட வந்து சின்ன வயசுல இருந்தே குட் டச் எது, பேட் டச் எது தேவையில்லாம நம்மள ஜென்ஸ் வந்து நம்மள சும்மாவே தொடக்கூடாது. அப்படி தொட்டாங்கன்னா, நீங்க உடனே வந்து அம்மா கிட்ட சொல்லிறணும். அந்த இடத்திலேயே நீ இருக்கக்கூடாது. இப்படின்னு தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அதே மாரி நீங்களும் கண்டிப்பா சொல்லுங்க. ஆண் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் குடுங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி ஒரு பெண் குழந்தைய வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா அவங்கள எப்படி நம்ம புரொடெக்ட் பண்ணணும். அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான நம்ம ஒரு சரவுண்டிங்க உருவாக்கி குடுக்கணும் அப்படிங்கிறத, இப்ப நெறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. நெறைய பேர் பண்றாங்க. ஆண் குழந்தைகளுக்கு இப்பவே அத சொல்றாங்க. ஆனா, இதையும் தாண்டி இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நம்ம நியூஸ்லலாம் குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தைங்கள இது பண்றாங்க. வயசான பாட்டி இப்போ நெறைய நியூஸ் எனக்கு Instagramம தொறந்தாவே அப்படியே தல வலிக்குதுங்க. தெரியாம ஒரு நியூஸ் ஒரே ஒரு இது வந்தது. அத கேட்டுட்டோம் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்டதா வருது. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மள சுத்தி ஒரு கொடூர அரக்கன்களா இருக்காங்களா? மிருகங்களா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. தெரியாம வந்துருச்சு Instagram ஸ்க்ரோல் பண்றப்போ, அம் மிருகங்களோட ஒரு நாய், மாடு இப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு தெரியாம ஒண்ணு வந்துருச்சு. ஒரு நாய் கூட ஒருத்தர் வந்து ரோட்ல வந்து அத அவ்ளோ அப்யூஸ் பண்றாங்க. அத வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. இத தெரியாம பார்த்தா, அடுத்து அது சம்மந்தப்பட்ட மாரி அது மாதிரியான இத வந்தா அப்படியே இன்னும் ட்ராமாவாகுது. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அந்த பழைய சைல்ட்ஹுட் ட்ராமாவெல்லாம் எனக்கு அப்படியே மறுபடியும் கிளப்பி விட்ட மாதிரி இருக்கு. ஐயோ! அப்பலாம் மனுஷங்கள தான் இது பண்ணாங்க. இப்ப மிருகங்கள கூட விட்டு வைக்க மாட்றாங்க. எப்படி நம்ம புள்ளைய வந்து நாளைக்கு வீட்டு படிய விட்டு எப்படி வெளிய வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு.
அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ, அ ஏன் இப்ப இப்படி இருக்காங்க? மனுஷங்க வந்து அப்பலாம் வந்து யாரோ ஒருத்தர், எங்கேயோ ஒருத்தர் 1, 2 பேர் இப்படி இருந்தாங்க. இப்போ ஏன் பல பேர் இப்படி இருக்காங்க? நம்ம பொண்ணுங்க வேலை பார்க்குற இடத்துல, ஸ்கூல்ல பாடம் சொல்லிக் குடுக்குறவங்க, நம்ம ஒரு பக்கத்து கடையில இருக்கவங்க, நம்ம வீட்லவே இருக்க அண்ணன், பக்கத்து வீட்டு அண்ணன், மாமா இப்படி இவங்கலாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து செல்ஃபோன் தாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு நமக்கு செல்ஃபோன் இவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டாலாம் கிடைக்கல. இப்போ வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க மொதற்கொண்டு நம்ம அ செல்ஃபோன் வந்து வச்சிருக்கோம். வீட்ல குடுக்குறாங்க. தயவு செஞ்சு குடுக்காதீங்கங்க. உங்க குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் மட்டும் குடுக்காதீங்க. ஏன்னா, இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நெறைய வந்து கஞ்சா அதிகமாயிருச்சு. போதைக்கு வந்து அ அதிகமா வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. அதனால தான் தப்பு நடக்குது. அதனால தான் இந்த மாரி குற்றங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. ஏன்னா, இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது என்னன்னு கூட தெரியாது. என் லைஃப்ல அது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு வயசு வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன் தேவ தான். ஆனா, அது எந்த வயசுல தேவைங்கிறது இருக்குல்ல. இப்ப உள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, பசங்க சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த Instagramல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அதுல என்னமோ ஆடுறாங்க, பாடுறாங்க. அவங்க திறமைய வெளிப்படுத்துறாங்க. அது திறமைய வெளிப்படுத்துறது தப்பில்ல. ஆனா, அத கண்டிப்பா வந்து இதுல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இதுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. நான் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிக்கோ, Instagramக்கோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இப்பலாம் இருக்காங்கல்ல, சின்ன பசங்க. அதுக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா நாங்களும் தான் அந்த காலத்துல வந்து எங்களோட திறமைய வெளிப்படுத்தணும். ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்தணும். எங்கள நாங்க வளர்த்துக்கிட்டோம் தான். இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியலாவோ, இல்ல அவங்களோட திறமைய வெளிப்படுத்துறேங்கிற பேர்ல அவங்க இது பண்றனால, அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் உணர மாட்டேங்கிறாங்கங்க. ஏன்னா, நம்ம குழந்தைங்க ஸ்டார்ட்டிங்ல நீங்க Instagram தான் யூஸ் பண்றாங்கன்னு நெனைப்பீங்க. ஆனா, அந்த Instagramல எவ்ளோ வருது தெரியுங்களா? YouTubeல கூட சில ஃபில்டர்ஸ் இருக்கு. நமக்கு சிலது பசங்க யூஸ் பண்ண முடியாது. சில விஷயங்கள் இது பண்ண முடியாது. ஆனா, அதுக்குமே டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படிலாம் எதையும் பார்க்க முடியாதுன்னுலாம் கிடையாது. Instagramலலாம் சும்மா அப்படியே அசால்ட்டா வருதுங்க. எல்லாமே வருது. அதுல வந்து நம்ம என்ன என்ன நான் அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லலாமா கூடாமான்னு கூட தெரியல. அவ்ளோ விஷயங்கள் வருது. அப்போ தப்பான விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துடுறாங்க. தெரிஞ்சிருது. ஏன்னா, ஒரு வயசு வரைக்கும், ஒரு பருவத்துக்கு வர்ற வயசு வரைக்குமே பசங்களுக்கு ரொம்ப ஒண்ணும் தெரியாது. ஒரு 2 கட்டா வயசுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் நண்பர்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெரிய வரும். அடுத்து லைஃப் என்ன? அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு கல்யாணம், அடுத்து ஒரு குழந்தை பெத்துக்கிறதுங்கிற மாரி அடுத்தெல்லாம் இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நடக்கும். இப்போ வந்து ஒரு 3, 4த் பையனுக்கு கூட தெரியுதுங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எத வச்சு தெரியும்? யார் சொல்றாங்க? ஃபுல்லா வந்து அவங்க மொபைல் தான். இப்போ ஈஸியா வந்துட்டு, நீங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம நாட்ல வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னா, அத பசங்கனால பார்க்க முடியும். அவங்கனால ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஒரு VPN மூலமா அவங்கனால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் நெட்ல. எதுனாலும் அவங்கனால ஈஸியா பண்ண முடியும். தப்பு தப்பான விஷயங்கள், அதாவது தகாத உறவுகள். நான் சொல்றது ஒண்ணும் பெரிய ஆளு அப்படி கல்யாணம் பண்ணி ஒரு கள்ளக்காதல், ஒரு கணவன ஏமாத்துன மனைவி, மனைவிய ஏமாற்றின கணவன்லாம் நான் பேச வரலங்க. நான் அந்த டாபிக் உள்ள போகவே இல்ல. இது நான் சொல்றது வந்து ரொம்ப சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு தேவையே இல்லாம இந்த வயசுல வந்து நெறைய விஷயங்கள் தெரியுது. தகாத உறவுகள பத்தி, சின்ன சின்ன என்னதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சதோ, இப்ப எல்லாமே அப்பட்டமா ஈஸியா வந்து அவங்களுக்கு தெரியுதுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். ஒரு விஷயத்த வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஏஜ்ல தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட பார்வைகள், அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே தப்பா இருக்கு. அவங்க கூட படிக்கிற பசங்கள பார்க்கிறதுலருந்து, ஒரு டீச்சர பார்க்கிறதுலருந்து, ஒரு அடுத்தவங்க ஒரு எய்த்த வீட்டு ஆன்டியோ, ஒரு யாரையோ ஒரு பெண்ண வந்து அவங்க நோக்குற பார்வையே தப்பாகுறதுக்கு காரணமே இதுதாங்க. தயவு செஞ்சு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு மொபைல் குடுக்காதீங்க. என் பிள்ளைட்டலாம் நான் சொல்லியிருக்கேன். "நீ காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மொபைல்ன்னு" சொல்லி. அது அவங்க என்ன அதுல தேடினாலும் பரவால்ல. ஸ்கூலுக்காக அதுல ஹோம் ஒர்க் வருது. எவ்ளோ முக்கியம் ஹோம் ஒர்க் வந்தா, நீங்க அந்த ஹோம் ஒர்க்க சொல்லுங்க. இதான் ஹோம் ஒர்க்ன்னு எழுதி குடுங்க. இல்ல ஓரலா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு தேடணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்க கைடன்ஸ்ல நீங்க உங்க கண்ணு முன்னாடி மட்டுமே யூஸ் பண்ண விடுங்க இன்டர்நெட்ட. Googleல சர்ச் பண்றதுக்கோ, இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கோ, இத தயவு செஞ்சு யாருமே விளையாட்டா எடுக்காதீங்க. நம்ம இப்ப சொல்ற அவ்ளோ கிரைம், அவ்ளோ இதுக்கு மூலதனமா இருக்கிறது இந்த செல்ஃபோன் தான். அத முடிஞ்ச அளவு வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கையில குடுக்காம இருப்போம். அதுதான் என்னோட ரொம்ப தாழ்மையான ரெக்வெஸ்ட். ஏன் அப்படி சொன்னேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னோட லைஃப்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி எங்க ரிலேஷன் என்னோட
நம்ம கூட படிக்கிறவங்க இல்ல. என்னோட ஸ்கூல்லவே என் கூடவே படிச்ச என்னோட சீனியர். அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க. ஒரு அண்ணன் மொற தான். அவங்க வெளியில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா படிக்கிறப்பவும் ரொம்ப அமைதியானவங்க. ரொம்ப அவங்க அம்மா, அப்பாவுக்கு சொல் பேச்சு கேட்கிறவங்க. அவ்ளோ அமைதியானவங்க. அவங்க வந்து என்கிட்டயும் அதே மாரி தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்க என் கைய பிடிச்சு எனக்கு ஜோசியம் சொல்றாங்களாம். இந்த ரேகை அப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிங்கிறது. அவங்க அப்ப கைய தொட்டப்ப கூட எனக்கு தெரியல மொத. நான் வந்து எல்லார்கிட்டயும் நான் நல்லா தான் பழகுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட கூட எங்க தெருவுல இருக்க பசங்க, எல்லாரோடையும் ஜாலியா விளையாடுவோம். எனக்கு அந்த இதுவே தெரியல. இப்படி கைய இது பண்றாங்கன்னே எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் ஒரு அன்ஈசியா நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கைய எடுத்தேன். ஒரு 2, 3 தடவ என்னைய வந்து அவங்க நெருங்குறப்ப தான் எனக்கு பயமா இருக்கு. ஐய்யயோ! ஏதோ நம்மள பண்ண போறாங்க. அப்பதான் எனக்கு அது ஒரு இது ஃபீல் ஆகி நான் வந்து மிரண்டு போய் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில அவங்கள்ட்ட நான் போகவே மாட்டேன். என் கடையில எங்க அப்பா மளிகை கடை வச்சிருந்தாங்க. அங்க வேலை பார்க்குற ஒரு பையன். அந்த பையன வந்து வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் வந்து செய்றதுக்கெல்லாம் உடுவாங்க. அப்போ. நெறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. எங்க கடையில வந்து நான் சின்ன பிறந்ததுலருந்து நெறைய ஒரு வயசு வரைக்கும். இது நடந்தது நான் 10த் படிக்கிறப்போ, ஒரு 9த், 10த் படிக்கிறப்போ. ஒரு பையன் அந்த பையன அவ்ளோ நம்பி வீட்ல விட்டுட்டு போவாங்க. அந்த பையனும் ஒரு தடவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். எப்போ? ரொம்ப நாள் அவங்களே நான் அண்ணன், அண்ணன், அண்ணேன்னு சொல்லி அவங்க என்னைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவாங்க, விட போவாங்க, எங்க வீட்ல இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்மளே அந்த அண்ணன் நம்ம வீட்ல ஒருத்தரா, ஒரு குடும்பத்துல ஒருத்தரா தான் அந்த அண்ணன பார்த்திருப்போம். அவங்க ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட ஒரு மாதிரி என் மேல இப்படி ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. பயந்து அரண்டே போனவ தான். ஏன்னா, அப்பலாம் நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் தெரியும். இது தப்பு என்னமோ பண்றாங்கன்னு பயந்து, ஒரு கட்டம் அதுக்கப்புறம் எங்க அம்மாகிட்ட சொல்றேன் நானு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம். நான் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். அ எங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தவங்க. அ அப்போ வந்து இந்த அஞ்சலி பாப்பா சைக்கிள்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு இந்த நீளமான சீட் இருக்கும். அதுல நான் உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ வந்து பிடிக்கிறாங்க. எனக்கு வந்து சைக்கிள் சொல்லி தர்றாங்களாம். எனக்கு ஓட்ட தெரியும் ஆக்சுவலா. அவங்க வந்து அப்படி எனக்கு பிடிச்சு சொல்லி தர்றாங்களாம். எங்க அந்த சீட்ல கை வச்சு. ஸோ எந்த சான்ஸ் தான் கிடைக்கும்? ஒரு பெண்ண வந்து எங்க தொடலாம்? நம்ம அந்த தொடுறதுல அவங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா, அந்த தொடுறதுனால ஒரு அந்த பெண் குழந்தைக்கு அது வாழ்க்கையில எவ்ளோ பெரிய ட்ராமா தெரியுமா? சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாதுங்க. இந்த மாரி நான் சொன்னேன்ல, Instagramல இப்படி வர்றத பார்த்துட்டு, இல்ல எங்கேயோ ஒரு சைல்ட் அபியூஸ் இந்த நியூஸ்லயோ இதெல்லாம் கேட்டுட்டா, நமக்கு இன்னும் உடம்பு நடுங்குதுங்க. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப 10த்துக்கு முன்னாடி நான் சொல்றது இது எல்லாமே. நான் ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 4, 5 விஷயம். அதெல்லாம் என்னன்னே தெரியாம ஒரு குழந்தையா நான் இருக்கப்போ நடந்த விஷயம். ஆனா, இப்பயும் அத நெனச்சா, அத பேசுறப்போ எனக்கு உள்ள ஒரு நடுக்கமா இருக்கும். ஒரு பயமா இருக்கும். இந்த பயம் நம்ம குழந்தைங்களுக்கும் வர வேணாம். அவங்களோட அம் இந்த மாரி ஒரு கட்டம் ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் நெனச்சு பார்க்குறப்போ, இது ட்ராமாவா இருக்க வேணாம். இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நெனச்சா தான் முடியும். இப்ப நான் என்னோட குழந்தைக்கு நான் என்ன சொல்றேன்? "நீ எப்படி தைரியமா இருக்கணும்? நீ என்ன என்ன பண்ணணும்? நீ எப்படி பேசணும்? எப்படி ஒரு ஸ்டெப் தள்ளி நிக்கணும். ஒரு ஆம்பள பசங்க இருந்தா, நீ ஒரு ஸ்டெப் தள்ளியே நில்லு. என்னதான் நம்ம கோஎட்ல படிச்சாலுங்க, ஆம்பள பிள்ளை, பொம்பள பிள்ளை எல்லாம் ஒண்ணுதான். தைரியம் சொல்லிக் குடுத்து என்ன வளர்த்தாலும், நம்ம சில இது விஷயங்கள வந்து நம்ம நெனைக்கிறோம். அது நம்மளோட கல்ச்சர்ல வந்து பெரியவங்க சொன்னதுக்கு நெறைய காரணம் இருக்குங்கிறத நான் ஒரு அம்மாவானதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. சின்ன வயசுல தெரியல. அப்ப நான் சொல்லுவேன், "ஏன் ஒரு கேர்ளும், பாயும் சேர்ந்து பழகக்கூடாதா? சேர்ந்து இது பண்ணக்கூடாதா? ஏன் சேர்ந்து அவங்க உட்காரக்கூடாதா?" இப்படிலாம் நான் பேசினவ தான். ஆனா, இப்ப என் பிள்ளைக்கு நான் சொல்லி தரேன். பாப்பா யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தான் நின்னு பேசணும். நம்ம அப்பா, இல்ல உன் கூட பிறந்த அண்ணன், தம்பிய தவிர வேற யாருமே நம்மள வந்து அப்படி அந்த கண்ல பார்க்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தான் நம்ம சேம் பிளட். அவங்க வந்து நம்மள தப்பா பார்க்க மாட்டாங்க. அ மத்தவங்க எல்லார்கிட்டயும் ஒரு அடி தள்ளி தான் நிக்கணும். அப்பாவாவே இருந்தாலும் ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் நம்ம தள்ளி தான் நிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வளர்க்குறேன். அதே மாரி நீங்களும் உங்க பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனாலும் நம்மகிட்ட உடனே வந்து சொல்லுங்க. அந்த சொல்ற ஃப்ரீடம குடுங்க. இது இப்படிலாம் நடக்கும் பாப்பா. உலகம் இப்படித்தான் இருக்கும். நம்ம ஒரு கேர்ளா இருக்கிறப்போ, நம்ம பார்த்து தான் இருக்கணும். நம்ம வந்து அதாவது பெண் சுதந்திரம்ங்கிறது வேற. அது வந்து நமக்கு எங்க தேவையோ, எங்க யூஸ் பண்ணணுமோ, ஆடை சுதந்திரம், பெண் சுதந்திரம் இதெல்லாம் நம்ம உபயோகிச்சுக்கலாம். ஆனா, நம்ம நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம நம்மள எப்படி தயார்படுத்திக்கணும்னு கண்டிப்பா உங்க வீட்டு பிள்ளைங்கள தயார்படுத்துங்க. அதுக்கு சப்போர்ட்டிவா கண்டிப்பா ஆண் பிள்ளைகளையும் தயார்படுத்துங்க. இதுதாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன். ஏன்னா, இது கொஞ்சம் இந்த டாபிக் நம்ம மனசு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம கேட்கிறப்போ, என்னடா இது என்னமோ வரிசையா என்னமோ 1, 2, 3, 4ன்னு சொல்லிக்கிட்டே போதுன்ட்டு. இது எல்லாமே என் வாழ்க்கையில எனக்கு நடந்த கொடுமைகள் தான். இதே மாதிரி நெறைய சகோதரிகளுக்கும் நடந்திருக்கும். அம்மா, சித்தி, அத்தை எல்லாரோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். ஆனா யாருமே இத வந்து வெளிய சொல்லியிருக்க மாட்டாங்க. சில பேர்
அவங்க அம்மா கிட்டயோ, யார்கிட்டயோ இப்படி ஷேர் பண்ணி அழுதுருப்பாங்க. அவ்வளதான். இதெல்லாம் கம்மிங்க. நம்ம பஸ்ஸுல போனா நம்ம பேக்க தட்டுறதும், நம்மள தடவுறதும், உரசுறதும், கை பிடிச்சிருக்க சாக்குல அப்படியே இந்த பஸ் கம்பிய பிடிச்சிருக்க சாக்குல நம்ம கைய பிடிக்கிறதும், நம்மள அங்கங்க வந்து உரசுறதும், இதெல்லாம் நம்ம சொல்றோம். ரொம்ப சாதாரணமா சொல்றோம். ஆனா இதே மாரி நிலைமை நம்ம பிள்ளைங்களுக்கு வர வேணாம். கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன வந்து நம்ம இன்னும் மாத்தி அமைக்கணும். அதனால இப்ப இருக்க பெற்றோர்கள் வந்து நல்ல விஷயங்களையா சொல்லிக் குடுத்து தயவு செஞ்சு வளங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மொபைல் ஃபோன அலோ பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. அவங்க எவ்ளோ அடம் பிடிச்சு கேட்கட்டுமே! அந்த பிள்ளை வச்சிருக்குன்னு சொல்லி கேட்கட்டும், இந்த பிள்ளை வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டும். நான் இப்படித்தான். உனக்கு இது கிடையாதுன்னா கிடையாது. இந்த வயசுல இதுதான்னா இப்படின்னு சொல்லி பழகுங்க. தயவு செஞ்சு நோ சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி குடுக்காதீங்க. ஒரு இது வச்சுக்கோங்க. ஒரு கோல். நீ இத அச்சீவ் பண்ணா இத வாங்கி குடுப்பேன். அதுக்காக வந்து எடுத்தோனே வந்து நீங்க வந்து இந்த டிஜிட்டலா அவங்க யூஸ் பண்ற அ பொருட்கள், கேட்ஜெட்ஸ் இந்த மாரியெல்லாம் வாங்கி குடுக்காதீங்கங்க. நல்ல நல்ல விஷயங்களா வாங்கி குடுங்க. அப்பதான் அவங்க நெறைய ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்கும். எப்போ இந்த ஃபோன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நெனச்சு நீங்க வாங்கி குடுக்குறீங்களோ, அத விட ஒரு கெடுதலான விஷயம் கிடையாது. நம்மளே நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்த கெடுக்குறோம். அவங்க இப்படி இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் பேரண்ட்ஸும் தான். நம்ம வாங்கி குடுக்குற பேரண்ட்ஸும் தான். தயவு செஞ்சு எல்லாருமா மாறி இந்த சொசைட்டியே மாத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தின உங்களோட கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.